ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆர்வம் காமிச்சாங்க. அண்ட் எஸ்ஐபியோட ஃபுல் ஃபோக்கஸும் செக்ட்ரல் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஸ்மால் மிட் கேப் அண்ட் செக்ட்ரலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு. எஸ்ஐபியாக இருக்கட்டும், லம்சமாக இருக்கட்டும். நீங்கள் 10 ரூபாய்க்கு என்ஐவி ஸ்டார்ட் ஆகும் எந்த ஒரு என்எஃப்ஓவாக இருந்தாலும் நியூ ஃபண்ட் ஆஃபர். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாயில இருந்து 9, 8 ஆகலாம், மறுபடியும் 10 ரூபாய் வந்து 11, 12 ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதுக்கப்புறமா 2017 பார்த்தீங்கன்னா 50 ருபீஸில் இருந்த இந்த ஃபண்டு 2019 தான் மறுபடியும் அந்த 50 ருபீஸை கிராஸ் ஆச்சு. நடுவில் எல்லாமே 40, 44 வரைக்கும் குறைஞ்சிது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லா டைமும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்காது. நீங்கள் போடுற ஃபண்டு வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் ஏறிக்கிட்டே இருக்காது, குறையவும் செய்யும். ஸ்மால் கேப்லேயும் பார்க்கலாம் அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் கேட்டகரி. நான் இது எடுக்கும் போது இப்படி ஒரு டேட்டா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 2010 ஆரம்பிக்கும் போது வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் இல்லை லாஸ்ட் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்கா? அதுவும் முக்கியமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் லாஸ்ட் 1 இயரில் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் கரெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஏன் இவ்வளோ பேர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆர்வம் காமிச்சாங்க. அண்ட் எஸ்ஐபியோட ஃபுல் ஃபோக்கஸும் செக்ட்ரல் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஸ்மால் மிட் கேப் அண்ட் செக்ட்ரலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு. எஸ்ஐபியாக இருக்கட்டும், லம்சமாக இருக்கட்டும். ஸோ அந்த போக்கு காரணமாக இப்போது மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஆகும்போது இந்த செக்டர் வந்து பயங்கரமாக, இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பயங்கரமாக கரெக்ஷன்ஸ் ஆகுது கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு எவ்வளோ நாள் போகும் அப்படின்னா மேபி 3 to 6 months. இது ஒரு நெகட்டிவ் ஃபினாமினா அப்படின்னா இப்படியே இருக்குமா, என் ஃபண்டு போயிடுமா அப்படின்னா கிடையாது. இட் வில் சேஞ்ச். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ இருக்கிற ஓவர் வேல்யூவேஷன் கண்டிஷன்ஸ் இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கரெக்ஷன் ஆன பிறகு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இதை வந்து நேற்று இல்லை முந்தா நேற்று வந்து நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சியோட சிஐஓ எஸ் நரேன் அப்படின்றவர் வந்து பேசியிருக்காங்க. அவர் சொன்னது வந்து இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடவே போடாதீங்க, போட்டிருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா வந்திருக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில். அந்த பணத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க, இன்னும் வச்சுருக்காதீங்க, இந்த ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசின மாதிரி சோஷியல் மீடியாவில் அது இல்லாமல் யூடியூப்பில் அவர் பேசின வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க, நிறைய கண்டென்ட் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல அந்த அவர் பேசின விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஐபியோட அட்வான்டேஜே வந்து லாங் டேர்மில் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். நீங்கள் 10 ரூபாய்க்கு என்ஐவி ஸ்டார்ட் ஆகும் எந்த ஒரு என்எஃப்ஓவாக இருந்தாலும் நியூ ஃபண்ட் ஆஃபர். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாயில இருந்து 9, 8 ஆகலாம், மறுபடியும் 10 ரூபாய் வந்து 11, 12 ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த எஸ்ஐபியோட அட்வான்டேஜ், நீங்கள் 10 ரூபாயில வந்து ஒரு 100 யூனிட்ஸ் வாங்குவீங்க, 8 ரூபீஸ் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 20% யூனிட்ஸ் வாங்குவீங்க, 7 ரூபீஸ் ஆகும்போது எக்ஸ்ட்ரா 30% யூனிட்ஸ் அந்த பர்டிகுலர் மந்த் வாங்குவீங்க. மறுபடியும் 10 ரூபீஸ், 11, 12 ரூபீஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் குறையும். பட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து 10 ரூபாயில் ஆரம்பிச்சிங்க இல்லையா, அது வந்து 8 ரூபீஸோ 8.5 ரூபீஸ் ஆகும். அதுக்குள்ளே மார்க்கெட் நல்லா இருந்து அந்த நீங்கள் போட்டிருக்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்போ இல்லை லார்ஜ் கேப்போ வந்து ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து 12-13 போகும்போது ஆவரேஜ் காஸ்ட் 8.59 தான் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய யூனிட்ஸ் அந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணியிருக்கும். இந்த அட்வான்டேஜ் தான் லாங் டேர்மில் கம்பவுண்டிங்னு சொல்கிறோம். பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லேயே வந்து HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் லாஸ்ட் 30 இயர்ஸாக வந்து 10 ரூபீஸில் ஆரம்பிச்சு 1878 வரைக்கும் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1900 பக்கம் இருக்குது. எவ்வளோ லாபம் வந்திருக்கு, 19% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குலாம் பேசியிருக்கோம். இதெல்லாம் பாஸ் டேட்டா. இது வந்து நமக்கு கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, இதை வந்து இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணலாமா அப்படின்னா ஒரு 2 ஃபண்டு எடுத்திருக்கோம். ஸோ ஒன்று வந்து HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் எடுத்திருக்கேன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இருக்கட்டும், 5 இயர்ஸாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன் மிட் கேப் கேட்டகரி. ஸோ 7 ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் இந்த ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ ஆரம்பிச்ச டைம்ல இந்த 2007 பீக் மார்க்கெட் பீக்ல இருக்கும் போது 10 ரூபீஸ்ல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 6/25 2007 லான்ச் ஆன என்எஃப்ஓ டேட்டு 2007 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.7 ரூபீஸ், அதாவது டக்குன்னு ஒரு 30% க்ரோத் வந்துருச்சு. பட் ஆனால் 2009ல 5.6, அதாவது அப்படியே குறைஞ்சு மார்க்கெட் கரெக்ஷன், எல்லாரும் குளோபல் ரிசெஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் லைன்ல வேல்யூவேஷன் நல்லா குறைஞ்சு மிட் கேப் வேல்யூவேஷன் குறைஞ்சு 5 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு, 5.6 ரூபீஸ் வந்துச்சு. பட் ஆனால் 2010ல் மறுபடியும் 13 ரூபாய் போயிடுச்சு. ஸோ 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 10ல் ஆரம்பிச்சு 5.6 வந்து மறுபடியும் 13 ரூபீஸ் போயிடுச்சு. யாரெல்லாம் இந்த 3 இயர்ஸ் எஸ்ஐபி பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு லாபகரமாக
அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். சரி, இதுக்கப்புறமா 2017 பார்த்தீங்கன்னா 50 ருபீஸில் இருந்த இந்த ஃபண்டு 2019 தான் மறுபடியும் அந்த 50 ருபீஸை கிராஸ் ஆச்சு. நடுவில் எல்லாமே 40-44 வரைக்கும் குறைஞ்சிது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லா டைமும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்காது. நீங்கள் போடுற ஃபண்டு வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் ஏறிக்கிட்டே இருக்காது, குறையவும் செய்யும். அந்த குறையிற டைம்ல தான் நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வந்து பை பண்ணுவீங்க பை டிஃபால்ட். இதை நான் குறையும் போது வாங்கிக்கிறேன்னு எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிங்கன்னா எப்போ குறையும் தெரியாது, எவ்வளோ குறையும் தெரியாது. ஏறும் போது நான் மறுபடியும் என்டர் ஆகிறேன்னு சொன்னால் எப்போ ஏறிக்கிட்டே போகும் தெரியாது, அந்த டைம்லைனும் தெரியாது. நம்ம பார்த்த 2 காலகட்டமும் 2007 to 2010. 2010லையுமே பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் வருமானம் யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. குளோபல் ஸ்லோ டவுன் 11, 12, 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் சென்செக்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 to 18,000 பாயிண்ட்ஸில் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் 21,000 பிரீச் ஆகலை. அப்போ வந்து 21,000 பீக் போச்சு 2007. அதுக்கப்புறம் அடுத்த 4-5 வருஷம் அந்த 21,000 டச் பண்ண முடியாமல் கிட்ட வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நான் ஒரு மிட் கேப் ஃபண்டில் ஆரம்பித்து நான் திருப்பி ரீஎன்டர் ஆகுவேனா அப்படின்னா தெரியாது. பட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குளோபல் ஸ்லோ டவுன் டைம் லைன்லேயே உங்களுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் அந்த டைம் லைன்லேயே பார்த்துருக்கலாம். அண்ட் அதே மாதிரி 17 to 19 பார்த்தீங்கன்னா அந்த 16க்கு அப்புறமா சைனாவோட இஷ்யூ வந்துச்சு. அந்த அவங்களோட க்ரோத் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் குளோபலாக ஒரு 10% மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு. நம்ம ஊரில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் மறுபடியும் 17 to 20 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருந்தது. இந்த பர்டிகுலர் ஃபண்ட் 2 இயர்ஸாக மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருந்தது. பட் யூனிட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய டைம் லைன். சரி, இதெல்லாம் தாண்டியாச்சு. கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 கோவிடில் நல்லாவே குறைஞ்சிது. ஸோ அந்த டேட்டா நான் எடுக்கல. 2020 பார்த்தீங்கன்னா 62 ருபீஸ் என்ஏவி இருந்தது. 2025 30, அதாவது நம்ம 2025 இருக்கும். Jan 30, 2025 பார்த்தீங்கன்னா 176 ருபீஸ். 62 ருபீஸ்லேருந்து 176 ருபீஸ்னா ஆல்மோஸ்ட் 3x த ரிட்டர்ன்ஸ். யாராவது லம்சம் போட்டிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸாக இருந்திருக்கும். எஸ்ஐபி கண்டினியூ பண்ணியிருந்தாங்களாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ், மோர் தேன் 20% ரிட்டர்ன்ஸ். யாரெல்லாம் அந்த 5 இயர்ஸாக கண்டினியூ பண்ணீங்களோ பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ மறுபடியும் ஏஎம்சியோட சிஐஓ சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். அவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, மேபி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அந்த 2007 to 10 மாதிரியோ 17 to 19 மாதிரியோ, ஏன்னா ஏர்னிங்ஸ் டவுன் கிரேட். இப்போ மிகப்பெரிய கரெக்ஷன்ஸோ, மிகப்பெரிய கரெக்ஷன்னா 10 to 20% இருந்தால் கரெக்ஷன், 20% and above போச்சுன்னா பியர் மார்க்கெட் சொல்லுவோம், ரிசெஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் ரிசெஷன் வருமானா கிடையாது, வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கரெக்ஷன் வந்து ஒலட்டைலாக இருக்குது, ஏறுது குறையுது, ஏறுது குறையுது. இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பயம். அண்ட் ஈவன் நம்ம எக்கனாமிக் சர்வேல சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 4 கோடி பேர்லேருந்து 13 கோடி பேர் 2020லேருந்து 2025 இப்போ பேசுகிற டைம் லைனில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆன எல்லாருமே வந்து யாருமே மார்க்கெட் கரெக்ஷனோ ரிசெஷனோ பார்த்ததில்லை. ஸோ அவங்களுக்கு இந்த எமோஷ்னலாக அந்த ஸ்டாக்லேயோ எம்எஃப்லேயோ இருப்பாங்களா, க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தாண்டி மிட் கேப் ஃபண்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. HDFC மிட் கேப் பார்த்துட்டோம். ஸோ சரி, ஸ்மால் கேப்லேயும் பார்க்கலாம் அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் கேட்டகரி. நான் இது எடுக்கும் போது இப்படி ஒரு டேட்டா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 2010 ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து யாருமே அந்த டைமில் என்எஃப்ஓ லான்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஸ்லோ டவுனு. ஆனால் அந்த டைமில் என்எஃப்ஓ லான்ச் பண்ணி 10 ரூபாயில் ஆரம்பித்து 2013 தான் 11 ருபீஸ் கிராஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக 10 ரூபாயிலேருந்து 9-8 ரூபா வந்து மறுபடியும் 11 ரூபா கிராஸ் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. லம்சம் போட்டவங்களுக்கு 3 வருஷமாக ரிட்டர்ன்ஸே கிடையாது. எஸ்ஐபியில் போட்டிருந்தீங்கன்னா மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் மேபி சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறமா 2017 10 ஆரம்பித்து 17 தான் 40 ரூபா 41 ரூபா கிராஸ் ஆகுது. அந்த 17 அக்டோபர் 17 அக்டோபர் 20 3 வருஷம் மறுபடியும் அந்த 40 ரூபா கிராஸே ஆகலை. ஸோ விச் மீன்ஸ் 30, 35, 38 இந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருந்தது இந்த ஃபண்டு. அண்ட் அந்த 2020 ஆரம்பித்து நவம்பர் 2020 ஜனவரி 16, 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44 ரூபா என்ஏவியிலேருந்து 165 ரூபா, 4 times the returns. NAVயே 4 times மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ யோசிச்சு பாருங்கள். 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வித்தின் 5 இயர்ஸ், நாட் ஈவன் 5 இயர்ஸ், அதை விட கம்மியாகவே 4 இயர்ஸ்லேயே உங்கள் பணம் 4 times மல்டிப்ளை ஆயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் நடுவில் 2 பீரியட் பார்த்தோம், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்லாமல் யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம் லைனில் இருந்த இன்வெஸ்டர்ஸ் வேறு, இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து புதுசாக வந்தவங்க யாரும் பார்க்கலன்ற ரீசனில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் புது இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கீங்களோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன டேட்டா நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். advisorcoach.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா எல்லா ஃபண்டை பற்றியும் நீங்களாக நல்லா ஃபுல் ரிசர்ச் பண்ணலாம். ஃபுல் டே உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எந்த ஃபண்டு வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் NAV அனாலிசிஸ் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதாவது 2 இயர்ஸ் ரோலிங்
ரிட்டர்ன். ஒரு 10 வருஷமாக ஒரு ஃபண்ட் இருக்குன்னா 2 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் பார்க்கலாம். இது 2007லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, 2010லேருந்து 13லேருந்து. இந்த ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாஸ்ட் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் பாஸ்ட் வந்து ஒரு ஐடியா. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி யூஎஸ் வந்து இப்போ மெச்சூர்ட் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றமோ, அதே மாதிரி இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட். இங்கேருந்து இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது நிறைய ஸ்மால் கேப் மிட் கேப் ஆகலாம், மிட் கேப் லார்ஜ் கேப் ஆகலாம், நிறைய கம்பெனிஸ் காணாமையும் போகலாம். பட் அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம். இந்த காணாமல் போகிற கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு சரியான கம்பெனியை நம்ம சரியான ஃபண்ட் ஹவுஸில் இருந்தோன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபண்டுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. டாப் பர்ஃபார்மிங் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இது மணி கண்ட்ரோல்லையோ எக்கனாமிக் டைம்ஸ் வெப்சைட்லேயோ கிடைக்கும். ஸோ அந்த டேட்டா தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபண்ட்ஸை நீங்கள் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப் இப்போ கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களோட டைம்லைன் அட்லீஸ்ட் 5 to 7 இயர்ஸ் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு 2-3 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அதிக ரிட்டர்ன்ஸ் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லம்சமாக இருந்தால் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். எஸ்ஐபியாக இருந்தால் மோர் தேன் 5 to 7 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது இந்த கேட்டகரியில் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் புரிதலோட ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபண்டு சூஸ் பண்ணுறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பாக இப்போ வெளியில் போய் என்ன பண்ணுவேன், லார்ஜ் கேப்பில் போடுறேன். லார்ஜ் கேப் ஏறுமா தெரியுமா, தெரியாது. அதுவும் இன்னும் ஒரு 6 months இதே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸில் தனியாக போய் நீங்களாக டிசைட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு பதில் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை நீங்களாவோ இந்த மாதிரி சேனல்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, நியூஸ் வருது, வாட்ஸ்அப்பில் சேனலில் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறேன், இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பார்க்குறேன்னு பார்த்துட்டு எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அந்த டீமில் போய் கேளுங்க. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரையோ இல்லை ஹெச்டிஎஃப்சி யாரை வேணால் கேளுங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்ஐஏ இதெல்லாம் ரிப்பீட்டடாக சொல்கிற ரீசன். விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க. விஷயம் தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஸ்டாக் நான் அப்பயே போட்டிருக்கலாம், எனக்கு தெரியும், ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு வாங்க. அதே தான் எம்எஃப்ல சிரமமே இல்லாமல் அவசரப்படாமல் தானாகவே ஃபண்டு வளரும். நீங்கள் நடுவில் போய் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். அந்த வேலையே இப்போ பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் கவலைப்படாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நாய்ஸஸ் எல்லாம் ஒரு 3 to 6 monthsக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் நாய்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாய்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த யூனிட்ஸ் பை பண்ணுற வேலையை அது தானாகவே நடக்கும். ஸோ வேறு ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட் ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.